ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் பேலன்ஸ் பேரண்டல்ஸ் அண்ட் இந்த கொஷின் மெட்டா, அமேசான், ஆப்பிள், நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் கூகுளில் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த கொஷின் என்னன்னா ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் ஆன எல்லா ப்ராக்கெட்டும் க்ளோஸ் ஆனோம் அண்ட் தென் கரெக்டான ஆர்டரில் க்ளோஸ் ஆனோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஓப்பன் ஆன எல்லா ப்ராக்கெட்டும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அவுட்புட் இஸ் ட்ரூ. அண்ட் இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் கரெக்டான ஆர்டர் மெயின்டைன் ஆகி எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் க்ளோஸ் ஆனோம், ஸ்கொயர் க்ளோஸ் ஆயிருக்கு. சர்க்கிள் க்ளோஸ் ஆனோம், சர்க்கிள் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் பேரன்சிஸ் க்ளோஸ். இந்த தேர்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு, ஆனால் எந்த ப்ராக்கெட்டும் க்ளோஸ் ஆகல, அதனால அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிளில் ஸ்கொயர் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு, சர்க்கிள் ஓப்பன் ஆயிருக்கு. சர்க்கிள் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆர்டர் மெயின்டைன் பண்ணு, ஸோ அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டர் மெயின்டைன் பண்ணோம், அதனால நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக். ஸ்டாக் ஃபாலோஸ் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெக்கானிசம். இங்கே ஏன் நம்ம லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெக்கானிசமான ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம்னா, லாஸ்ட் எந்த ப்ராக்கெட் ஓப்பன் ஆயிருக்கோ ஃபர்ஸ்ட்டாக அந்த ப்ராக்கெட் தான் க்ளோஸ் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் லாஸ்ட்டாக சர்க்கிள் ப்ராக்கெட் தான் ஓப்பன் ஆயிருக்கு, அதனால ஃபர்ஸ்ட்டாக சர்க்கிள் ப்ராக்கெட் தான் க்ளோஸ் ஆகும். இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஓப்பன் ஆன ப்ராக்கெட் பேரன்சிஸ், அதனால ஃபர்ஸ்ட் பேரன்சிஸ் க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஓப்பன் ஆனது ஸ்கொயர் ப்ராக்கெட், அதனால ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் க்ளோஸ் ஆகும். அதனால தான் நம்ம இங்கே ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த இன்ட்யூஷன் ரொம்ப சிம்பிள். எப்போல்லாம் நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் பார்க்குறோமோ அப்போ ஸ்டாக்குக்கு புஷ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது, ஸோ 3த்தையும் நம்ம ஸ்டாக்குக்கு புஷ் பண்ணுறோம். அண்ட் எப்போல்லாம் க்ளோஸ் ப்ராக்கெட் மீட் ஆகுதோ ஸ்டாக்கில் இதுக்கு முன்னாடி எந்த எலமெண்ட் இருக்குன்னு பார்க்குறோம். அது இதுக்கான ஆப்போசிட்டான ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருந்தால் ஸ்டாக்லேருந்து பாப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எலமெண்ட்டில் நிற்கிறீங்க, லாஸ்ட்டாக ஸ்டாக்கில் இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டான சர்க்கிள் ப்ராக்கெட் இருக்குது, இது இதுக்கான ஆப்போசிட், அதனால ஸ்டாக்லேருந்து பாப். இப்போ இதுக்கு பதிலாக இங்கே வேறு ஏதாவது ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா இது மிஸ் மேட்ச் ஆயிருக்கும், அதனால நம்ம அங்கேயே அவுட்புட் வந்து ஃபால்ஸ் கொடுத்துடலாம். அண்ட் இதுக்கான எஜ் கேஸ் அட் லாஸ்ட் ஸ்டாக்ல ஸ்டில் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் எல்லாமே இருக்கு, பட் அதுக்கான பேரல் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் இல்லைன்னு அர்த்தம், அதனால அவுட்புட் ஃபால்ஸ்னு கொடுக்குறோம். அண்ட் இதுக்கான கோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கை டிக்ளேர் பண்ணுறோம் அண்ட் தென் ஃபுல்லாக இட்ரேட் பண்ணுறோம். அண்ட் எல்ஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நம்ம ஓப்பன் பார்க்கமோ அப்போல்லாம் புஷ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் க்ளோஸ் மீட் பண்ணுறோமோ அப்போ நம்ம இந்த இஃப் கண்டிஷன் உள்ளே வந்துட்டு ஸ்டாக் எம்டியா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஸ்டாக் எம்டியா இருக்குங்க பட்சத்தில் அது ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் கேரக்டர் இல்லாமல் க்ளோஸ் கேரக்டரான க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்னு அர்த்தம், அதனால ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படி இல்லைங்கும் போது அதுக்கு முன்னாடி ஸ்டாக்ல என்ன இருக்கோ அது இதுக்கான ஆப்போசிட்டான ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருந்தால் பாப் பண்ணுறோம். அண்ட் ஓவரால் இட்ரேஷன் முடிஞ்சது. ஸ்டாக் ஸ்டில் எம்டியா இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ, ஸ்டாக் எம்டியா இல்லை அப்படின்னா ஸ்டில் சம் கேரக்டர்ஸ் லெஃப்ட், அதாவது க்ளோஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகலன்னு அர்த்தம், அதனால ஃபால்ஸ். அண்ட் இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என். அண்ட் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.